வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். காவேரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டால் நடத்துறதுக்காக என்னன்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக போயிட்டுருக்காங்க. நம்ம நிவின்கிட்ட வந்து யமுனா வந்து செம்மையாக சண்டை போட்டுட்ருக்காங்க. என்ன நீங்கள் வந்து அப்போ என்னை விட உங்களுக்கு காவேரி தான் முக்கியமா அப்படிலாம் சொல்லி கேட்டோடனே நிவின் வந்து நான் எப்போ ஒன்று முக்கியம்னு சொன்னேன், நான் சொல்லவே இல்லையே, நீ உன்னால தான் இப்போ வந்து காவேரியோட வாழ்க்கையே வந்து இப்படி ஒரு நிலமையில நிற்கிது. அன்னைக்கு நீ என்கிட்ட சந்தேகப்பட்டு சண்டை போட்டதுனால தான் உன்கிட்ட நான் வந்து அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தையே சொன்னேன். நீ பாட்டுக்கு போயிட்டு வீட்டில் சொல்லிட்ட. இப்போ பாரு அவள் வீட்டில் வந்து உட்காந்துட்டுருக்கா. ஆனால் அந்த கில்ட்டு ஃபீல் கொஞ்சம் கூட இல்லாமல் எப்படி நீ திரும்பவும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ எப்படி காவேரி கூடலாம் பிறந்த அப்படின்னு தான் சொல்லிட்டு நிவின் வந்து ஒரு மாதிரி பேசிடுவாங்க. அப்போ கூட யமுனாக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவு வந்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி திண்டுக்கல்ல போயிட்டு அவங்க மாமாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. வெண்ணிலாவோட தாய் மாமாவை கண்டுபிடிச்சோடனே அவங்க வந்து அது எப்படிப்பா என்னோட தம்பி பொண்ணு என்னோட தங்கச்சி பொண்ணு தானே, நான் பார்த்துக்கிறேன், நீ கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டுலாம் சொல்லிடுவாங்க. உடனே விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. செலவெல்லாம் கூட நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், இதில் என்னப்பா இருக்குது, நான் பண்ணி வைக்க மாட்டேன், கல்யாணம் தானே, நானே நல்லா பையனை பார்த்து கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறேன், நீ அதெல்லாம் கவலையப்படாத அப்படின்னு சொன்னேன். விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். ஏன்னா இப்படி ஒரு இடத்துல தான் வெண்ணிலா வந்து பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தனால ரொம்ப சந்தோஷமாயிடும். உடனே காவேரி கால் பண்ணுவாங்க. காவேரி கால் பண்ணோடனே என்ன நான் இந்த மாதிரி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்பாங்க. உடனே வந்து நான் திண்டுக்கல்லில் இருக்கேன் அவங்க மாமா வீட்டில் அப்படின்னு சொன்னோடனே அப்படியா என்னாச்சு அப்படின்னோடனே இந்தமாரி அவங்க மாமா வந்து சரின்னு ஒத்துக்கிட்டாங்க, இப்போ அவங்களும் தான் வராங்க என் கூட சென்னைக்கு அப்படின்னு சொன்னோடனே காவேரி வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜய் வந்து என்ன யாரோ சிரிக்கிற மாதிரிலாம் தெரியுது அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுவாங்க. அதெல்லாம் இல்லையே அப்படிலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வீடியோ காலில் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.